ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னைக்கு எல்லா செய்திகளுமே ரொம்ப முக்கியமான செய்திகளாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல் லெபனானில் மீண்டும் தொடங்கிய மிக கொடூரமான ஒரு தாக்குதல். இருளில் மூழ்கிய உக்ரைன். ரஷ்யா உக்ரைன் மீது செய்யும் தாக்குதல் இனிமேல் உக்ரைனால் எந்த காலத்திலும் மீள முடியாத அளவுக்கு செய்யும் தாக்குதலாக இருக்கிறது. மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம சென்ற வாரம் நமது வீடியோவில் சொன்னது போலவே இந்தியா நேற்று முன்தினம் சோதனை செய்து முடித்த அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை. அப்படின்னு எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. உக்ரைனுக்கு அணு ஆயுதத்தை டிரான்ஸ்பர் செய்ய அல்லது ஏற்கனவே டிரான்ஸ்பர் செய்து விட்டதாக ரஷ்யா நம்புவதாகவும், அப்படி மேற்கத்திய நாடுகள் செய்வது உண்மை என்றால் அல்லது ஏற்கனவே உக்ரைனுக்கு அணு ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்து விட்டது என்பது உண்மை என்றால், உக்ரைனை மொத்தமாக அழிக்கும் அளவில் கூட ரஷ்யாவின் தாக்குதல், அதாவது டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தும் அளவுக்கு ரஷ்யாவின் தாக்குதல் இருக்கும் என்று புட்டின் இன்று காலையில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேற்கு நாடுகளின் அடிமைகளாகிய உக்ரைன் தன்னுடைய மாஸ்டர், தன்னுடைய முதலாளிகளிடம் ஆயுதங்களுக்காக பிச்சை எடுக்கும் நேரத்தில் ரஷ்யாவிடம் இன்னும் கை வைக்காத ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்கிறது. எனவே உக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவை ஆழமாக தாக்குவதை நிறுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ரஷ்யா நாட்டிற்குள் இலக்குகளை குறிவைப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் உக்ரைனின் தலைவர்கள், ஜெலன்ஸ்கி இருக்கக்கூடிய கட்டிடம், போர் திட்டங்கள் செய்யப்படும் இடங்கள், உக்ரைனில் இருக்கக்கூடிய எம்பசிஸ் என எல்லா இடங்களுமே ரஷ்யாவின் பெரிய ஏவுகணைகளால் தாக்கி அழிக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களே ஒவ்வொரு ஏவுகணையின், ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளின் பெயர்களை சொல்லி, நான் இந்த ஏவுகணைகளை இன்னும் கூட தொடவே இல்லை என்று சொல்லி அவரே அறிக்கை வெளியிட்டுள்ளார். நேற்று இரவு ரஷ்யா செய்த ஏர் ஸ்ட்ரைக் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் மொத்த உக்ரைனை இருளில் ஆழ்த்திவிட்டது. பல லட்சக்கணக்கான மக்கள், ஏன் பல கோடிக்கணக்கான மக்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கொடுமையான நிலையில் கஷ்டப்படக்கூடிய வீடியோக்கள் வெளியாகி உள்ளது. உக்ரைன் நாட்டின் மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர், எல்லா வசதிகளுமே, உண்மையாகவே சொல்றேன், உக்ரைன் தன்னுடைய கடைசி மூச்சுக்காக போராடக்கூடிய சூழல் தற்போது வந்தாச்சு. திடீரென போர்க்களத்தில் பயன்படுத்த வேண்டிய வெடிகுண்டுகள், பீரங்கிகளில் பயன்படுத்த வேண்டிய வெடிகுண்டுகள் பல ஆயிரக்கணக்கில் வேலை செய்யாமல் போய்விட்டதாகவும், எனவே ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் தற்போது உக்ரைனால் ஏற்படுத்த முடியவில்லை. தற்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த சமாதானமான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற அறிக்கை வெளியிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாக ஆரம்பித்துள்ளது. நான் இன்னைக்கு பார்த்த ஜெலன்ஸ்கியோட ஒரு இன்டர்வியூல அவரே சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய கணக்கை பாருங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் உக்ரைனை ஒரு நேட்டோ நாடாக அனுமதித்தால் தற்போது ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளை ரஷ்யாவுக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது ரஷ்யாவுக்கான பகுதி என ரெகனைஸ் பண்ண மாட்டோம், மாறாக அது ஆக்குபைட் டெரிட்டரி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் உக்ரைனை நேட்டோவோடு சேர்த்தால் நாங்கள் இந்த போரை நிறுத்த தயார். ஆனால் போரை நிறுத்திய பிறகு, உக்ரைன் ஒரு நேட்டோ நாடாக மாறிய பிறகு, அதன் பிறகு டிப்ளமேட்டிக் வழியாக, பேச்சுவார்த்தை வழியாக ரஷ்யாவிடம் இருக்கும் உக்ரைன் பகுதிகளை மீட்டெடுப்பதற்கு நான் ஏற்பாடுகளை செய்வேன் அப்படின்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல பேசுறார். இவருக்கு மூளை சலவை செய்யப்பட்டிருக்கா, இல்லைன்னா ஒரு கமீடியன் பிரசிடென்ட் ஆனாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தன்னுடைய மூளையை கழட்டி வைத்திருக்கிறாரா அப்படின்னு தெரியல. தான் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே அர்த்தமில்லாத வார்த்தைகள், அறிவில்லாத வார்த்தைகள். இப்படி அறிவில்லாமல் பேசக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், ஒரு கமீடியன், ஒரு நாட்டிற்கு எப்படி பிரசிடென்ட் ஆக முடியும்? அதுதான் இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி. இவர் சொல்ற இந்த ஐடியா, இவர் சொல்லக்கூடிய இந்த யோசனை புட்டின் முன்னாடி செல்லுபடி ஆகுமா? ட்ரம்ப் அவர் தனக்கென ஒரு பாணியில அவர் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார். அவர் இப்பவே பேச ஆரம்பித்து விட்டார். ரஷ்யா உக்ரைன் போரை எப்படி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்த ஒரு நபரை உக்ரைனுக்கான அமெரிக்க என்வாயாக அறிவித்துள்ளார். ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஜூலை மாதத்தில் இதே திட்டம் ட்ரம்புக்கு இந்த உக்ரைன் என்வாய், அமெரிக்கன் என்வாயால கொடுக்கப்பட்டது. அவர் கொடுத்திருக்கக்கூடிய திட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அதுல கிளியராக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், ரஷ்யாவின் பொருளாதார தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். ஏற்கனவே உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய போர் வசதிகள், போர் உதவிகள், பண உதவி, ஆயுத உதவி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். அப்படின்னா ரஷ்யாவுக்கு அதிகமான ஆதரவும் உக்ரைனுக்கு
குறைந்த ஆதரவு. அதுதான் அதனுடைய அர்த்தம். இரண்டாவதாக, போரை உடனடியாக நிறுத்தத்திற்கு கொண்டு வர வேண்டும். தற்போது நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் ரஷ்யாவுக்கு என்ன தேவை? தான் பிடித்து வைத்திருக்கக்கூடிய, தற்போது ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய அந்த பகுதி, அது ரஷ்யாவுக்கு கொடுக்கப்படும். உக்ரைனுக்கு என்ன தேவை? ரஷ்யா அதிகமான இடங்களை உக்ரைனில் பிடிக்க கூடாது. உக்ரைனுக்கு தேவை நேட்டோ. அது நடக்காது. ஏன்னா இன்னும் அதிகமான வளர்ச்சியோ, அதிகமான பணமோ, அதிகமான ஆயுதங்களோ நேட்டோ வழியாக மற்ற நாடுகளுக்கோ, ஐரோப்பிய நாடுகளுக்கோ, உக்ரைன் போன்ற நாடுகளுக்கோ கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. பணம் அதிகமாக செலவழிக்க முடியாது என்பதுதான் ட்ரம்ப் அவர்களின் நிலைப்பாடு. அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல திருப்பி 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 பேசினது இதுதான். எனவே அந்த என்வாய், அந்த அமெரிக்க பிரதிநிதியோட திட்டமே இதுதான். அதனாலதான் இப்போ செலன்ஸ்கி வேற வழியே இல்லாம அவன் தற்போது சொல்லக்கூடிய ஐடியாவை பாருங்க. இப்ப ரஷ்யா பிடித்து வைத்திருக்க இடத்தை ஆக்குப்பைடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல கொடுப்பாராம். ஆனா உக்ரைனை நேட்டோவோடு சேர்க்கணுமா. சேர்த்த பிறகு ஏற்கனவே ஆக்குப்பைடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தானே அந்த உக்ரைன் பகுதிகள் ரஷ்யாவிடம் இருக்கு. அதனால டிப்ளமேட்டிக் வழியாக, பேச்சுவார்த்தை வழியாக உக்ரைன் நாடு நேட்டோ நாடாக மாறிய பிறகு நான் பேச்சுவார்த்தைக்கு செல்வேன், அந்த பகுதிகளை மீட்டெடுப்பேன் அப்படின்னு இவருக்கு ஏத்தாப்புல எல்லாமே நடக்கிற மாதிரி போரை நிறுத்தணுமா. புட்டின் சும்மா கையை வச்சுக்கிட்டு உனக்கு அப்படியா அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாராம். இவர் இப்போ சும்மா கொடுப்பாராம். நேட்டோ நாடு ஆனதுக்கு அப்புறம் நான் கொடுத்ததை இது நாங்கள் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல, இது ஆக்குபைட் டெரிட்டரி, அதனால அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இவர் சொல்ல வர்றது என்னன்னா, இஸ் பையிங் டைமா. இவர் இதெல்லாம் நடத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றில் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உயிர் போயிடுமா, இல்லைன்னா பதவி போயிடுமா. இந்த உக்ரைனுக்காகவே அவர் இன்னும் 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பார் பாருங்க. நீங்க அவர் இப்ப நடக்கிறது, அவர் செய்யறது, அவர் பேசுற பேச்சு, அடிக்கிற அடியெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இந்த செலன்ஸ்கிக்கு இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? அறிவு இருந்தா இப்படி எல்லாம் பேச முடியுமா சொல்லுங்க. இப்ப செலன்ஸ்கி இப்படி பேசும்போது அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் பைடன் உக்ரைன் மக்களுக்கு பின்னால் அமெரிக்கா இருப்பதாகவும், உக்ரைனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அமெரிக்கா செய்யும் என்றும், ரஷ்யா நேற்று செய்த தாக்குதலை காரணமாக வைத்து இதுவே உக்ரைனுக்கு உதவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான சரியான தருணம் என்று மேற்கத்திய நாடுகளுக்கு பைடன் அழைப்பு விடுத்தது மட்டுமல்லாமல், உக்ரைனுக்கு பின்னால் 50க்கும் அதிகமான நாடுகள், உலக நாடுகள் ஆதரவாக இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதே வேலையைத்தான் அமெரிக்க அதிபர் பைடன் இந்த போர் தொடங்கி 1 வருடம் கூட ஆகாத நேரத்தில் ரஷ்யாவின் வெற்றிக்கு பயந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சரண்டராக தயாரான நேரத்தில் அப்போதைய பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனை அனுப்பி செலன்ஸ்கி இந்த போரை நிறுத்தக்கூடாது என்றும், நேட்டோ உக்ரைனுக்கு தேவையான எல்லா உதவிகளை செய்யும் என்றும், எனவே உக்ரைன் தொடர்ந்து தாக்குதலை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவின் பணம், அதிகமான ஆயுதம் போன்றவற்றை உடனடியாக அனுப்பி வைத்து அந்த போரை அடுத்த கட்டத்திற்கு இதே இந்த பைடன் நகர்த்தினார். அதே வேலையைத்தான் இப்போதும் செய்கிறார். உண்மையிலேயே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, பயமும் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, கடந்த 2 வாரங்களாக உக்ரைனில் அதிகமான அழிவுகள் ஏற்பட ஆரம்பித்துள்ளது. உக்ரைனால் தாக்கி பிடிக்க முடியாத அளவுக்கு ரஷ்யாவின் ட்ரோன்ஸ் மற்றும் ஏவுகணைகள் உக்ரைன் முழுவதுமாக தாக்குதல்களை செய்துள்ளது. இதில் செலன்ஸ்கியை கூட குறிவைக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. எனவே புட்டின் அவர்களின் பேச்சுக்களை நீங்க நல்ல கவனமாக கவனிச்சா உங்களுக்கு நல்லா புரியும். அவருடைய மொத்த பாடி லாங்குவேஜ் திடீரென மாறிவிட்டது. ரொம்ப வேகமாக உக்ரைனை அழித்து விடுவாரோ என்ற சந்தேகம் வருது. இன்று ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வடகொரியா சென்றுள்ளார். வடகொரியாவின் பிரசிடென்ட் வெளிப்படையாக சொல்லியுள்ளார், ரஷ்யாவுக்கு என்ன தேவை, எந்த உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயார் அப்படின்னு. திடீரென இந்த போரின் மொத்த திட்டங்கள் மாறுவதாக தோன்றுகிறது. ஆனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான திட்டங்களை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் வர ஆரம்பித்துள்ளது. ஜூலை மாதத்தில் இந்த போரை நிறுத்துவதற்கு, நான் இந்த போரை எப்படி நிறுத்துவேன் என்று ட்ரம்ப் அவர்களுக்கே ஒரு திட்டத்தை கொடுத்த அந்த நபர் தான் உக்ரைனுக்கான அமெரிக்காவின் தூதுவராக ட்ரம்ப் செலக்ட் செய்துள்ளார். அவருடைய அந்த திட்டத்தை நீங்க நன்கு கவனித்து பாருங்க மை ஃப்ரெண்ட்ஸ். அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நகர்வே, முதல் மூமெண்டே உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய போர் உதவிகளை நிறுத்துவது. ஆனால் அப்படி செய்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்ரைனை பட்டினி போட்டு கொல்வதற்கு சமம். அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக ரஷ்யா மீது இருக்கும் பொருளாதார தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது. அது எந்த விதத்தில் பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு முடிவு. ட்ரம்ப் அவர்களின் முடிவு
ரஷ்யாவுக்கு ஆதரவான முடிவு. பின்பு முடிந்த அளவுக்கு சீக்கிரத்தில் போரை நிறுத்துவது. அப்படியானால் உக்ரைன் ஏற்கனவே பாதி அழிந்து விட்டதே, அது எப்படி? அதுக்கு என்ன பதில்? ரஷ்யா கைப்பற்றிய இடம், அதற்கு என்ன பதில்? எல்லாமே ரஷ்யாவுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அது நடக்காவிட்டால் புட்டின் ஆட்சியில் இருக்கும் வரை உக்ரைன் பழைய நிலைமைக்கு திரும்ப முடியாது. அதை விட பெரிய அழிவு உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. எனவே ட்ரம்ப் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இவர்கள் ஏதாவது செய்துவிட வேண்டும். அதுபோலவே இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் லெபனான் போரும் திடீரென பெரிய ட்விஸ்ட் எல்லாம் எடுக்குது. மிகப்பெரிய நகர்வுகளை பார்க்க முடியுது. நீங்களே பாருங்க, பைடன் தனிப்பட்ட முறையில் இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய திட்டமிட்டார். இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா நகர்வுகளையும் செய்ய திட்டமிட்டார். ஆனால் யூதர்கள் கையில் அது நடக்கவில்லை. 12,500 ஹெசபல்லா டார்கெட்ஸ் தாக்கப்பட்டுள்ளது, தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. 25,000க்கும் அதிகமான ஹெசபல்லா ஆயுதங்கள், ஈரான் கொடுத்த ஆயுதங்கள் லெபனனிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. ஆல்மோஸ்ட் 4,000 ஹெசபல்லா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதெல்லாம் விடுங்க, தீவிரவாத தலைவன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டான். நஸ்ரல்லா மாதிரியே 15 மிகப்பெரிய டாப் கமாண்டர்ஸ், டாப் தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம், மிகப்பெரிய தலைவர்கள், ஹெசபல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். போர் நிறுத்தம் என்று சொல்லி வெறும் 24 மணி நேரம் கூட ஆகாத நேரத்தில் லெபனான் மக்களும் தீவிரவாதிகளும் போர் நிறுத்த நிபந்தனைகளை மீறிய காரணத்தால் இஸ்ரேலின் படையால் கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் தெளிவாக சொல்லியுள்ளது, அடுத்த 60 நாட்கள் லெபனான் மக்களாக இருந்தாலும் சரி, ஹெசபல்லா தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சவுத் லெபனானில் இஸ்ரேலின் படைக்கு அருகில் நெருங்கக்கூடாது. அப்படி நெருங்கினால் துப்பாக்கிக்கு இரையாவார்கள், தாக்கப்படுவார்கள் என்ற அக்ரிமெண்ட், என்ற கண்டிஷன்ஸ் ஏற்கனவே உண்டு. எனவே இந்த 2 போருமே திடீரென மீண்டும் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கு. அப்படி நடந்தால் இது இன்னும் ஒரு பெரிய போராக மாறி பல ரீஜன்ஸ், உலகத்தில் பல நாடுகள் பாதிக்கப்படும் அளவில் இந்த போர் பரவ வாய்ப்புள்ளது, வேகமாக பரவ வாய்ப்புள்ளது. எனவே இந்தியா போன்ற பெரிய வளரக்கூடிய வல்லரசு எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம சென்ற வாரம் சொன்னது மாதிரியே இந்தியா நேற்று முன்தினம் இரவு இந்தியாவின் அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய ஆல்மோஸ்ட் 4,000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய K4 கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய சப்மரைன் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்த K4 ஏவுகணை பற்றி நம்ம ஏற்கனவே அதிகமான தரவுகளை நம்ம சேனல்ல சொல்லி இருக்கோம். 2,000 கிலோகிராம் வரைக்குமான வார்ஹெட் இந்த ஏவுகணையால் சுமக்க முடியும். பாகிஸ்தானை முழுமையாக அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஏவுகணை. இதற்கு முன்பு இருந்த K4 ஏவுகணைக்கும் இதற்கும் ஆல்மோஸ்ட் 2,000 கிலோமீட்டர் தூரம் வித்தியாசம் உள்ளது. இன்னைக்கு மொத்த உலகத்திலேயே 3D மெனுவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சக்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏவுகணை தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த K4 ஏவுகணை மட்டும்தான். இது இந்தியாவிலையும் சரி, உலகத்திலையும் சரி, எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு மொத்த உலகத்திலேயே 3D மெனுவரிங். 3D மெனுவரிங்னா அதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி வேலை செய்யும், அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு அது ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த மொத்த உலகத்திலேயே இன்க்ளூடிங் அமெரிக்கா 3D மெனுவரிங் ஒரு ஏவுகணையில், அதுவும் ஒரு பேலிஸ்டிக் ஏவுகணையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏவுகணை K4 ஏவுகணை, ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான். இஸ்ரேலில் நெத்தன்யாகு திடீர்னு முக்கியமான ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார். சிரியா அழிய ஆரம்பித்து விட்டது. பார்த்தீங்களா? சிரியா நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழு, சிரியாவின் தலைவர், சிரியாவின் பிரசிடென்ட், ஹெசபல்லாவுக்கு ஆதரவான, ஹமாஸுக்கு ஆதரவான, ஈரானுக்கு ஆதரவான தலைவனை மொத்தமாக அழிக்கக்கூடிய வகையில் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத கூட்டமே அந்த நாட்டை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த 2-3 நாட்களிலேயே 30லிருந்து 40க்கும் அதிகமான கிராமங்களை ஆக்கிரமித்துள்ளது. திடீரென சிரியாவின் பிரசிடென்ட், அந்த ஆசாத் இருக்கக்கூடிய அவருடைய மாளிகையை ஆக்கிரமிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தொடங்கிவிட்டதாக. இட்ஸ் அ டெரர் குரூப் ஆஃப் சிரியா. ஆல்மோஸ்ட் 50 டவுன்ஸ் ஒரே நாள்ல ஆக்கிரமிச்சிருக்காங்க. திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் லாஸ். ஆசாதோட ரெஜிம்லேயே த பிக்கெஸ்ட் லாஸ் ஆஃப் டெரிட்டரி இன் இயர்ஸ். இந்த ஆசாத் பல வருடங்களாக இந்த ரெஜிமோட தலைவராக இருக்கிறாரு. அவருடைய ஆட்சியிலேயே முதல் முறையாக 1-2 நாட்களிலேயே அதிகமான டெரிட்டரியை இந்த தீவிரவாத குழுக்களுக்கு இழந்தது இதுதான் முதல் முறை. எனவே இந்த சிரியனோட ரிபல், இந்த குழு, இந்த தீவிரவாத அமைப்பு அந்த பிரசிடென்ட் பஷார் ஆசாத்துக்கு எதிராக ஒரு சர்ப்ரைஸ் அஃபென்சிவ் போர்
உள்ளேயே நாட்டுக்குள்ளேயே தொடங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து அப்படியே ஸ்பில் ஓவர் ஆகி எல்லை தாண்டி இஸ்ரேலுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நத்தன்யாவு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு கூட்டம் போட்டிருக்கிறார். திடீர்னு இன்னைக்கு ஹமாஸ் தீவிரவாதி ஒருத்தன் இந்த வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேல் மக்கள் போன ஒரு பஸ்ஸை நிறுத்தி பஸ்ஸுக்குள்ள ஏறி துப்பாக்கி வச்சு சுட்டு ஆல்மோஸ்ட் 10-15 பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீவிரவாதிகளை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இன்னைக்கு ட்ரம்ப் ஆட்சியில் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செனேட்டர் கிரஹாம் அடிக்கடி இஸ்ரேல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். 2 மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலில் 2 முறை வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக பேசிட்டு போனவர் இன்னைக்கு சொல்கிறாரு, ட்ரம்ப் ஆட்சி அவருடைய இனாகுரேஷன் அந்த முதல் நாள் இனாகுரேஷன் நடக்கும் முன்னாடியே ஹமாஸ் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஹமாஸுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வரும் அப்படின்னு இந்த கிரஹாம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஈரானை இஸ்ரேல் அழிக்க ட்ரை பண்ணுது அப்படின்லாம் பேசும்போது இந்த பிரான்ஸ் பிரசிடென்ட் இந்த பிரிட்டிஷ்காரன்லாம் என்ன பேசுகிறானுங்க. இப்போ பாருங்க, திடீர்னு பிரிட்டிஷும் பிரெஞ்சும் ஐயோ இந்த ஈரான் வந்து நியூக்ளியர் ஆயுதம் இப்படி தயாரிக்கிறது சரியில்லை, இது எல்லாரையுமே பாதிக்கும், எல்லாருக்குமே அழிவு அப்படின்னு பேசி பதறி அடித்து ஓடுறானுங்க. இப்போ ஓடி என்ன பிரயோஜனம்? இஸ்ரேல் மட்டும் இதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்கணும். இஸ்ரேல் எடுத்தா அதை அப்படி தாக்கக்கூடாது இப்படி தாக்கக்கூடாதுன்னு இதே இவனுங்க பேசுவானுங்க. இப்போ இவனுங்க பதறி அடித்து ஓடுறானுங்களே எதுக்கு? இவங்களுக்காக திருப்பியும் இஸ்ரேல் தான் ஏதாவது செஞ்சா உண்டு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? இன்னைக்கு 25,000 வெப்பன்ஸ் வந்து வெஸ்ட் பேங்க்லேருந்தும் சரி, காசாலேருந்தும் சரி, ஹெசபல்லா கிட்டேருந்தும் சரி 25,000 ஈரான் கொடுத்த ஆயுதங்களை தான் பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த போர் தொடங்கி 3,000 - 4,000 ஹெசபல்லா தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 14 டாப் டெரரிஸ்ட். இதுலலாம் அந்த ஹானியே சின்வரா அவங்க எல்லாம் சேரல. இதெல்லாம் ஹெசபல்லா கூட்டத்தில் மட்டுமே. இவ்வளவு பெரிய சேதத்தை ஈரானால வளர்த்து பாதுகாக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆதரிக்கப்பட்டு ஈரான் கண்ட்ரோல் செஞ்சு ஒரு போர் செய்யக்கூடிய குழுவின் மொத்த அமைப்பையே அவனுடைய ஆயுதம் பெரிய பெரிய தலைவர்கள் 4,000 தீவிரவாதிகளை இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு, அழிச்சிருக்கு. இன்னைக்கு இவங்க ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, அவன் திடீர்னு அணு ஆயுதத்தை வளர்க்க முயற்சி செய்கிறான், ரொம்ப வேகமாக அணு ஆயுதத்தை அந்த சென்ட்ரிஃபியூக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் பண்ணி உடனடியாக அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடுகளை தொடங்கிவிட்டது அப்படின்னு மூளைக்கு மூளைக்கு ஓடி ஓடி ஒளிகிறானுங்களே இந்த பிரான்ஸ் பிரிட்டன். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்காக இஸ்ரேல் ஏதாச்சும் செய்யணும். இஸ்ரேல் ஏதாச்சும் செஞ்சாதான் இவங்களுக்கு ஆதாயம். ஆனால் செய்யும் போது என்ன சொல்லுவானுங்க? ஸோ நீங்களே சொல்லுங்க, இந்த மேற்கத்திய நாடுகளை நம்பலாமா வேண்டாமா? இந்த பைடன் மாதிரியான ஆள் தேவையில்லாமல் உக்ரைனுக்கு உதவி செய்கிறார். ஆனால் தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு போராடக்கூடிய இஸ்ரேலுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறார். ஸோ தன்னுடைய இன்டென்ஷன் எதுவாக இருக்கும்? இந்த பைடன் என்னமோ அவர் பையன் சாப்பிட்றதுல அவரும் ஏதோ சாப்பிட்றாரோன்னு நினைக்கிறேன். நம்புறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பதில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 2 நாளாக வீடியோ பதிவு பண்ணலை, ஐம் ஸோ சாரி. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க my dear friends, because it's very 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 important. Thank you.